புரட்சி, பசிபோக்கிய கல்வி. ஒரு காலத்தில் கல்வி என்பது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமேயான தகுதியாக இருந்தது. அந்த நிலையை மாற்றி ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளும் பள்ளி படிப்பு படிக்க வேண்டும் என்று தமிழகம் ஒரு மாபெரும் புரட்சியை தொடங்கியது. காமராசரின் திண்ணை பள்ளிகளும் மதிய உணவு திட்டமும். பசியோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு பாடம் எப்படி ஏறும் என்று யோசித்த பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் கிராமந்தோறும் பள்ளிகளை திறந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். எம்ஜிஆரின் சத்துணவு திட்டம். பின்னர் வந்த எம்ஜிஆர் அதனை சத்துணவு திட்டமாக மாற்றி லட்சக்கணக்கான குழந்தைகளை பள்ளி நோக்கி வரவழைத்தார். சமூக நீதி தந்த உயர்கல்வி வளர்ச்சி. பள்ளி படிப்போடு நின்று விடாமல் தமிழகம் உயர்கல்வியிலும் புரட்சியை ஏற்படுத்தியது. இடஒதுக்கீடு என்ற சமூக நீதி கொள்கையின் மூலம் அடித்தட்ட மக்களுக்கும் பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு சாத்தியமாக்கப்பட்டன. இன்றைய நவீன கல்வி திட்டங்கள். புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி மற்றும் எண்ணும் எழுத்தும் திட்டம், நான் முதல்வன் திட்டம் என பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியது தமிழகம். கல்வியால் விளைந்த தமிழகத்தின் முன்னேற்றம். இந்த கல்வி புரட்சி நமக்கு என்ன தந்தது? இன்று இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் ஐடி எக்ஸ்போர்ட்ஸ், வாகன உற்பத்தியில் ஆட்டோமொபைல் ஹப், மின்னணு பொருட்கள் தயாரிப்பில் தமிழகம் முன்னணி வகிக்கிறது. சென்னை இன்று ஆசியாவின் டெட்ராய்ட் என்றும் தமிழகத்தின் இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்றும் அழைக்கப்பட காரணம் இங்குள்ள தனியார் மற்றும் அரசு கல்வி நிறுவனங்கள் நடத்திய தகுதியான மனிதவளம்தான். தமிழகத்தின் முன்னேற்றம் வெறும் கட்டிடங்களிலோ சாலைகளிலோ இல்லை. அது நம் வகுப்பறையில் கரும்பலகையில் எழுதப்பட்ட எழுத்துக்களில் இருக்கிறது. கடைசியாக ஒன்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். கல்விதான் ஒருவனை எஜமானாக்கும் ஆயுதம். அந்த ஆயுதத்தை ஏந்தி உலக அரங்கில் தமிழகத்தை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நான் ஏழைகளின் ஏணிப்படி காமராசர் என்ற உணர்வான தலைப்பில் என் கருத்துக்களை பகிர்வது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏணிப்படி என்றால் என்ன? நாம் ஏற முடியாத உச்சியை அடைய முயற்சிக்கும் போது அது ஒரு கதி. அதே போலதான் நம் கர்ம வீரர் காமராசரும் ஏழைகளுக்கு ஏற முடியாத உச்சியை அடைய முயற்சிக்கும் போது அது உதவும் ஒரு ஏணிப்படியாக திகழ்ந்தது. இந்த தமிழகத்தில் வறுமை காரணமாக பல ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் மானமிட்டுக் கொண்டிருந்தனர். ஏழைகளுக்கு ஏன் கல்வி என்று கேட்ட சமூகத்தில் கற்றால்தான் வறுமை ஒழியும் என்று முழங்கியவர் காமராசர். அவர்கள் சட்டங்களை மட்டும் போடவில்லை, கிராமங்கள் தோறும் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை திறந்தார். பசியோட குழந்தைகள் எப்படி படிக்கும் என்று மதிய உணவு திட்டத்தை உருவாக்கினார். சீரோடு திட்டத்தை உருவாக்கி ஏழை பணக்கார வேறுபாட்டை கிள்ளி எறிந்தார். தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த அந்த படிக்காத மேலே ஏழைகளுக்காகவே வாழ்ந்து மறைந்தார். நண்பர்களே, காமராசர் என்ற ஏணிப்படையை பயன்படுத்தி பல பேர் டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் IAS அதிகாரிகளாகவும் இன்று உலகிற்கு மனம் வருகிறார்கள். அவரது புகழை போற்றும் வகையில் நாமும் நன்றாக படித்து ஏழ்மையுடனும் நேர்மையுடனும் ஏழைகளுக்கு ஏன் படியாக இருப்போம் என்று உறுதி கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். மதிப்பிற்குரிய பள்ளி முதல்வர் அவர்களே, அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே மற்றும் இனிய நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நான் பேச போகிற தலைப்பு இன்றைய கல்வியும் மாணவர் கடமையும். கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். கல்வி என்பது மதிப்பெண் பெறுவதாக மட்டுமல்ல, கல்வி என்பது மனிதனின் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் மிகப்பெரிய செல்வமாகும். கல்வி நமக்கு புத்தக அறிவை மட்டுமல்ல, நல்ல
பெற்ற தாயை, பிறந்த பொன்னாட்டை பேணி வளர்க்கும் தமிழை வணங்குகிறேன். அதற்கு முன்னதாக நான் எழுந்து இங்கே பேசுவதற்கு வருகை தரும்போது கைகளை தட்டிய இந்த குட்டி குழந்தைகளுக்காக அந்த பெரிய ஆண் பிள்ளைகள் ஒரு முறை நல்ல கைத்தட்டல்களை வழங்கலாம். பேச்சினுடைய அவசியத்தை பற்றியும் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்பதை பற்றியும் முழுமையாக நான் அறிந்து கொண்டவன். பேசும் பொழுது முன் வரிசையில் இருக்கின்ற இந்த குட்டி குழந்தைகளை விட பின் வரிசையில் இருக்கக்கூடிய மாணவர்களை தான் நான் எப்பொழுதுமே பார்ப்பேன். ஏனென்றால் நான் பேசும் இடங்களில் எல்லாம் அந்த ஏற்பாட்டாளர் நம்மளுடைய தமிழாசிரியரிடம் நான் கேட்டேன், சார் இது போன்ற ஒரு போடியம் ஒன்று இருக்கா பேசும்போது? எதுக்கு சார்? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். கடைசி வரிசையிலிருந்து யாரேனும் கல்லெடுக்க நினைத்தால் அந்த இடமே என்னுடைய உரையை முடித்துவிட்டு அப்படியே இந்த போடியத்தில் நான் அமைந்து விடுவேன் என்று உங்களுக்கு ஒரு உறுதியை சொல்லி என் உரையை தொடங்குகிறேன் உங்கள் கைத்தட்டல்களுடன். எத்தனையோ பள்ளிகளில் நான் பேசி இருக்கின்றேன். ஆனால் ஆண் பிள்ளைகள் மட்டுமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அமைதியான அரங்கை இந்த டான் பாஸ்கோ பள்ளியில் மட்டும்தான் நான் இப்பொழுது பார்த்திருக்கின்றேன். எனவே முதல் கைத்தட்டல்களை இந்த ஆண் குழந்தைகளுக்கு வழங்கி என்னுடைய உரையை தொடரலாம் என்று நினைக்கிறேன். பூமியின் பிறப்பு ஆதவன் வழி, பூமியின் பிறப்பு ஆதவன் வழி, அதன் பின் வழி ஒளி ஆணி தோன்றும் முன் தலைத்து ஒளித்து செழித்து தோன்றிய மொழி. இது குறியீடு தோன்றா முன்பே இது உயிரோடு உலா வந்த மொழி. அகத்தியனும் கம்பனும் மகரம் பயின்று வள்ளுவரும் அவ்வையும் வாழ்த்துறை வழங்கி ஆத்திச்சூடி மரத்து பாலும் அழகு சேர்க்க இன்னா 40 இனியவை 40 கார் 40 களவழி 40 பதிற்று 10 பரிபாடல் 4 மணிக்கடுகை நலவென்பா 8 தொகை 10 பாட்டு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு என இது குறிஞ்சி முல்லையில் குயில் பாடி, இது மருதம் நெய்தலில் மகிழ்ந்தாடி, இது பாவை வெயிலில் பறந்தோடி, இது சோலை நிலையில் சுகம் தேடி, காலை பணியில் கரைந்தோடி, வரலாறே எழுதுவதற்கு அப்பால் இது வாழ்வியலுக்கு தந்தது முப்பால். வைகரையின் வளர்ப்பால் ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா வெண்பா கோட்பா அப்பப்பா இன்னும் ஏதேனும் இருந்தால் நீ கூறப்பா என்கின்ற தமிழே உன்னை வணங்கி தொடங்குகிறேன் என் உரையை. உங்களுடைய தமிழாசிரியர் என்னை தொடர்பு கொண்டு பேசிய போது உங்களுடைய தொடக்கமே எப்படி இருக்க வேண்டும் என்றால், தமிழ்தாயை வணங்குவதை விட தமிழ்தாயின் சொல்லால் நம்முடைய டான் பாஸ்கோ தந்தையினுடைய சிறப்பு வரிகளால் தொடங்குங்கள், அது மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்றார். அன்பால் மாணவர்களை வழிநடத்துங்கள், அன்பால் மாணவர்களை வழிநடத்துங்கள், அவர்கள் அகில உலகத்தையே வெல்வார்கள் என்ற அந்த புனித தந்தை டான் பாஸ்கோ அவர்களுடைய வார்த்தையினால் இப்பள்ளி மாணவர்கள் வென்று காட்டி இருக்கிறார்கள். அவ்வழியில் பங்கு தந்தைகளும் ஆசிரியர்களும் நின்று காட்டி இருக்கிறார்கள். உங்களுடைய கைத்தட்டல்களோடு இந்த மாவட்டம் மட்டுமல்ல, இந்த மாநிலம் முழுவதும் எங்களுடைய மாணவர்கள், இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் சென்று காட்டி இருக்கிறார்கள். படைக்கும் இந்த பாடசாலை என உங்கள் கரமுறையே அதற்கு சாட்சியாக ஒழிக்கும் இந்த காலை வேலை என அப்படி சொன்னா கைத்தட்டோன்றது அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஆதி என்றால் தொடக்கம், ஆம் ஆதி ஊரில் தொடங்குகிறது. கோடி என்றால் முடிவு, ஆம் இந்த கோடி ஊரில் முடிகின்றது. திரு என்றால் பெருமை மிகு, 10 ஊர்களுக்கே பெருமை மிக்கு விளங்கும் திருப்பத்தூரில் ஆதியூரில் தொடங்கி கோடியூரில் முடியும் இந்த சந்தன மாநகரினுடைய சந்தன வாசம்
அது ஜவ்வாது மலை வரை வீசும். இந்த சந்தன மாநகரின் சந்தனம் வாசம் அது ஜவ்வாது மலை வரை வீசும். சந்தனத்தின் வாசம் அது ஜவ்வாது மலை வரை வீசும். இந்த பள்ளியின் பங்கு தந்தைகளின் பாசம் இது இந்த மாவட்டம் முழுவதும் அல்ல, இந்த மாநிலம் முழுவதும் பேசும். மண்ணுலக சிந்தைகளே, இந்த பள்ளியினுடைய பங்கு தந்தைகளே, இந்த சொந்த குழந்தைகள் இல்லை என்றாலும் இந்த மற்ற குழந்தைகளையும் தங்கள் சொந்த குழந்தைகளாக அவர்களுடைய வாழ்வினுடைய வளர்ச்சியினுடைய எல்லா நிலைகளிலும் முக்கிய பங்கு நீங்கள் வகிப்பதனால் தான் உங்களை பங்கு தந்தைகள் என்று அத்தனை குழந்தைகளும் இன்று கைத்தட்டி உங்களுக்கு நன்றியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே 1946 தூய நெஞ்ச கல்லூரியில் மதராஸ் பல்கலைக்கழகத்தினுடைய அங்கீகாரத்தில் தொடங்கியது இந்த டான் பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளி. 1968 தற்போது உள்ள இந்த போஸ்கோ நகரில் இது இடமாற்றம் பெற்று 1978 முதல் மேல்நிலை மெட்ரிகுலேஷன் பள்ளியாக சுமார் 80 ஆண்டுகளில் கல்வி சேவையில் உயர்ந்து 100 ஆண்டுகளை நோக்கி வெற்றிகளை போட்டுக் கொண்டிருக்கின்ற திருப்பத்தூரின் ஒரே பள்ளி இந்த டான் பாஸ்கோ பள்ளி என்பதை நாம் பெருமை கொள்ள வேண்டும். எத்தனையோ பள்ளிகள் தொடங்கலாம் முடியலாம், எத்தனையோ பள்ளிகள் தொடங்கலாம் முடியலாம், ஆனால் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த உயர் அதிகாரிகளையும் ஒப்பற்ற அலுவலர்களையும் நல்ல அரசியல்வாதிகளையும் விளையாட்டு வீரர்களையும் இந்த சமூகத்திற்கே மிகப்பெரிய டான்களை வழங்கி இருப்பதனால் தான் இது டான் பாஸ்கோ பள்ளி என்று பெருமையோடு அழைக்கப்படுகிறது. இங்கே ஒருபொழுது உங்கள் தமிழாசிரியரிடமும் பங்கு தந்தையினுடைய எண்ணங்களையும் கேட்டுக்கொண்டு மாணவர்கள் எவ்வாறு அதை கேட்டு ரசிக்கிறார்கள், ஒரு 10 நிமிடத்தில் தான் நான் பேசி அதற்குள்ளாக முடித்து விடுவேன் என்றுதான் வந்தேன். அருமை நண்பர்களே, உங்கள் ரசிப்பையும் இந்த அமைதியையும் பார்த்து கூடுதலாக இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நான் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் நீங்கள் கேட்கலாம். சிறப்பு விருந்தினருடைய பேச்சையும் அவருடைய மன மாற்றத்தையும் ஒற்றை கணத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஈர்ப்பு சக்தி இந்த டான் பாஸ்கோ பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் உள்ளது என்ற கருத்தை நாம் தெளிவாக்கிக் கொண்டு அற்புதமான ஒரு குட்டி குழந்தை வந்து பேசியது. அந்த குழந்தையினுடைய 3ஆம் வகுப்பு ஏ பிரிவை சேர்ந்த அந்த கேஸ்ட்ரோ என்கின்ற மாணவன் பேசிய போது வழங்கிய கைத்தட்டல்களை விட ஒற்றை கைத்தட்டலாவது அதிகமாக நான் பெற்று விடலாம் என்றுதான் இந்த மக்களிலே இந்த ஒளிப்பிற்கு அருகே வந்தேன். ஆனால் நூறுதீன் அவர்கள் பேசும் பொழுது என்னுடைய பேச்சை கவனமாக கேட்டீர்களே, அதற்காக நன்றி என்று சொன்னாரே. இந்த இரண்டையும் மட்டுமே இங்கு கருது பொருளாக எடுத்துக்கொண்டு இந்த ஒளிபெருக்கியின் முன் நான் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். அற்புதமாக ஆதே சொல்லும் பொழுது வகுப்பறை என்பது 4 சுவர்களால் ஆனதல்ல என்கின்ற ஒரு அற்புதமான கருத்தை பதிவு செய்தார். இங்கே வகுப்பறைகள் அருமை வழங்குகின்றன, விளையாட்டு மைதானங்கள் உடலையும் மனதையும் வலுவாக்குகின்றன, மேடைகள் திறமையை வெளிக்கொண்டு வருகின்றன. ஒவ்வொரு ஆசிரியரும் இங்கு வழிகாட்டிகள், ஒவ்வொரு மாணவரும் நாளை இந்தியாவின் மொழிகாட்டிகள். இப்ப கைத்தரலாம். ஒவ்வொரு ஆசிரியரும் வழிகாட்டிகள், ஒவ்வொரு மாணவரும் நாளைய இந்தியாவினுடைய வழிகாட்டிகள். கண்டிப்பாக ஒரு மேடையில் இப்பொழுது நீங்கள் கைத்தட்டுவதை போலவே ஒரு ஆயுதக்கிடங்கில் ஒரு பேச்சாளர் பேசிக் கொண்டிருந்தார். ஆயுதக்கிடங்கில் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கு தயாரிக்கப்படுவதே ஆயுதங்கள் தான். போனாரே பேசினாரே சீக்கிரமா கொஞ்சம் முடிச்சிட்டு போக வேண்டியது தானே. மாணவர்கள் கைத்தட்டுகிறார்கள் என்றால் பரவாயில்லை, இது பள்ளிக்கூடம், அது ஒரு ஆயுத கிடங்கு. இங்கே பேசிக் கொண்டிருந்தவர்களுடைய நேரம் அதிகமான உடனே திடீர்
கையில் துப்பாக்கியுடன் இருந்தார். பேசுவதை பேச்சாளர் நிறுத்திவிட்டார். யாரையோ மேடையை நோக்கி தேடிக்கொண்டிருந்தார். அவர் நின்று கொண்ட இந்த பேச்சாளரை நீங்க பேசுங்க பேசுங்க, நீங்க பேசுங்க பேசுங்க என்றார். ஓஹோ, பரவாயில்லை, நாம் தப்பித்து விட்டோம் என்று. நீங்கள் யார் மேடையில் தெரியும், உங்களை தேடல, உங்களை இங்க பேசுறதுக்கு கூட்டின்னு வந்த ஆள் யாருன்னு நான் தேடி இருக்கிறேன். அப்படி யாரேனும் நீங்கள் குறிவைத்து இருந்தால் உங்களுடைய தமிழ் ஆசிரியர் குமாரவேல் ஆசிரியர்களை நோக்கியே அந்த கல்லையும் அந்த துப்பாக்கியும் நீங்கள் குறிவைக்கும் என்று சொல்லி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் வீற்றிருக்கும் இடம் என்று குமரன் கையில் வேல் கொண்டது போல தமிழ் நூல் கொண்டு உங்களுக்கெல்லாம் அழகு தமிழை அற்புதமாக அன்றாடம் கொடுக்கின்ற குமரவேல் தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கு அவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை. நண்பர்களே, தமிழின் மூலம் இந்த பள்ளியினுடைய மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பை இந்த நாளில் வழங்கி இருக்கிறார் என்ற மிக பெரும் வெற்றியை அந்த தமிழாசிரியருக்கு நான் கொள்வதில் பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் பல்வேறு இது போன்ற பள்ளிகளில் பேசிய என்னை கண்டிப்பாக எங்களுடைய பள்ளியில் நீங்கள் ஒரு நாள் என்று பேச வேண்டும் என்று தொடர் முயற்சியை மேற்கொண்ட அவருடைய விடாமுயற்சி வெற்றி பெற்ற நாள் இந்த கல்வி வளர்ச்சி நாள். அது காமராசரினுடைய எழுச்சி நாள். ஜூலை 15ஆம் நாள், ஜூலை 15ஆம் நாள் கர்மவீசர் காமராசர் பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி நாள், ஏழைகளின் எழுச்சி நாள், புதிய தலைமுறைகளின் புரட்சி நாள், பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தமிழக கல்விக்கு இது ஒரு வளர்ச்சி நாள். இது உங்கள் கைத்தட்டல் வழங்கும் நாள். 1903ஆம் ஆண்டு குமாரசாமி சிவகாமி என்னும் வீரனில் இருந்து விருந்தென புறப்பட்ட இந்த வெற்றி ராகம் தான் தமிழ்நாட்டில் உள்ள மூலை முடுக்கெல்லாம் வளையாத மூங்கில்களிலும் வளைந்தோடி தமிழகத்தையே தலைநிமிரச் செய்த தன்னிகரற்ற ஒளி படைத்த நாள் இந்த ஒளிமிகு திருநாள். விருதுநகர் பெற்றெடுத்த விருதுனி, வெள்ளை மணலால் விளைந்த விழுதுனி, விருது பட்டியில் விளைந்த முத்து, இது தமிழச்சி கருவில் தமிழனாய் பிறந்த தமிழ்நாட்டினுடைய சொத்து. உங்கள் கைத்தட்டு. கடையேழு வள்ளல்கள் வளம் வந்த தமிழ்நாட்டில், கடையேழு வள்ளல்கள் வளம் வந்த தமிழ்நாட்டில் கல்வி வள்ளலாய் அவதரித்தவர் காமராசரே. வெள்ளை கதர் ஆடைக்குள். இப்ப நீங்க நான் சொல்லி முடிச்ச உடனே நீங்கள் ஒரு பலமான கைத்தட்டலை வழங்குவீர்கள். வெள்ளை கதர் ஆடைக்குள் கருப்பாய் ஒரு பச்சை தமிழன், வெள்ளை கதர் ஆடைக்குள் கருப்பாய் ஒரு பச்சை தமிழன். இது காமராசருக்கும் சொல்லலாம், நம் மதிப்பிற்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கும் இந்த கைத்தட்டங்கள். வெள்ளை கதர் ஆடைக்குள் கருப்பாய் ஒரு பச்சை தமிழன் 10 ஆண்டுகள் முதல்வராக கரை வேட்டி கட்டியும் கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரரானார். இவரிடம் நம் தந்தையை போலவே இவரிடம் பந்தமும் இல்லை, பந்தாவும் இல்லை. கைத்தட்ட மாட்டீங்களா? பந்தமும் இல்லை, பந்தாவும் இல்லை. இவரிடம் வெட்டி பேச்சும் கிடையாது, எண்டிற்கு மேல் இவரிடம் வேட்டி சட்டையும் கிடையாது. ஊர்தோறும் இவர் தெரிந்தவர்கள் வெறும் பள்ளிக்கூடங்கள் அல்ல, அது அறிவு கோயில்கள். இங்கு அனைவருக்கும் கல்வியும் மதிய உணவும் இலவசமாய் வழங்கப்படும். இவர் செவிக்கும் வயிற்றுக்கும் சேர்த்தே உணவளித்த நவீன வள்ளுவர். இவர் செவிக்கும் வயிற்றுக்கும் சேர்த்தே உணவளித்த நவீன வள்ளுவர். இவர் பள்ளி கதைகளை மூடி பள்ளி கூடங்களை தந்தவர். அழகான ஒரு குழந்தை வந்து ஒரு செய்தியை கொடுத்தது. மாடு பிடித்த கையில் இவர் ஏறி பிடிக்க வைத்தவர், ஆடு மேய்க்க கோல் பிடித்த கையில் இவர் எழுது கோல் கொடுத்தவர். புலக்கல்வியை ஒழித்து இவர் நலக்கல்வியை தந்தவர். கல்வி என்கின்ற ஒளிவிளக்கு, கல்வி என்கின்ற ஒளிவிளக்கு தந்து தமிழகத்தையே ஒளிரச் செய்தவர். சாதி மத பிணக்குகளை ஒழித்து இவர் சாதனை புரிய செய்தவர். மூவேந்தர் ஆட்சியிலும் நடக்காத அற்புதங்கள், மூவேந்தர் ஆட்சியிலும் நடக்காத அற்புதங்கள் இந்த முதலமைச்சரினுடைய கல்வி திட்டங்களால் இந்த தமிழகம் ஒளிர்ந்து ஒளி வீச தொடங்கிய நாள் இந்த கல்வி வளர்ச்சி நாள்.
என்பதற்காக ஒரு நான் செய்தியை சொல்லலாம் என்று இருக்கிறேன். 4 குழந்தைகள் சேர்ந்து மதிய உணவு இடைவேளை நேரத்தில் ஒரு பேச்சு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தந்தைகளினுடைய பலத்தை பற்றி சொல்லிக் கொள்கிறார். ஒரு குழந்தை என்ன சொன்னது, ஒரு பேருந்தை எங்களுடைய தந்தை ஒரே காலால் நிறுத்தி விடுவார். இதை பார்த்து இன்னொரு குழந்தை சொன்னது, எங்கள் தந்தை அந்த பேருந்தை ஒரே கையால் நிறுத்தி விடுவார் என்று சொன்னது. இந்த இரண்டையும் பார்த்த 3வது குழந்தை சொன்னது, எங்கள் தந்தை அந்த பேருந்தை ஒரே விரலால் நிறுத்தி விடுவார். இந்த 3ஐயுமே பார்த்த 4வது குழந்தை சொன்னது, நாம் என்ன சொல்வது என்று யோசித்த அந்த குழந்தை, காலம் வைக்க தேவையில்லை, கையை வைத்தும் தேவையில்லை, ஒரு விரலை வைத்தும் தேவையில்லை, எங்கள் தந்தை ஊதினாலே போதும் அந்த பேருந்து சென்று விடும் என்று. இந்த 4 குழந்தைகளினுடைய கருத்துக்களில் 4வது குழந்தையினுடைய கருத்தை மற்றும் மற்ற 3 பேரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி ஊதினால் ஒரு பேருந்து சென்று விடும் என்று. இது வகுப்பு ஆசிரியரிடம் சென்றது. அந்த வகுப்பு ஆசிரியர் 3 குழந்தைகளையும் விசாரித்து விட்டு 4வது குழந்தையிடம், எப்படி ஒரு பேருந்தை ஊதினாலே எப்படி அந்த பேருந்து சென்றுவிடும், இது எவ்வளவு சரியாக இருக்கும் என்று கேட்ட பொழுது அமைதியாக அந்த குழந்தை சொன்னது, எங்களுடைய தந்தை பஸ் கண்டக்டர், ஓடுகின்ற பேருந்து அவர் ஊதினால் நின்றுவிடும், நின்று கொண்டிருக்கின்ற பேருந்து அவர் ஊதினால் சென்றுவிடும் என்று அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்த ஆற்றல் விளக்க இந்த குழந்தைகளுக்கு இந்த கருத்துக்களை நாம் விரித்தாக்கிக் கொண்டு சாலைகள் தோறும் 17,000 பாடசாலைகள் செய்தார், நூற்பாலைகள் செய்தார், காகித ஆலைகள் செய்தார், பெரும் தொழிற்சாலைகள் செய்தார். இவர் மலைகளையும் இணைத்தார், இவர் மலைகளையும் இணைத்தார், மழலைகளையும் அணைத்தார். இவர் நீர்ப்பாசன திட்டத்தால் தண்ணீர் பெருகியது, மின்சார திட்டத்தால் தமிழகமே மின்னியது. இவர் உயரத்தில் நெட்டையானவர், ஆனால் மக்கள் துயர் துடைப்பதிலே இவர் குட்டையானவர். இன்று இவர் ஆண்டபோது, நாட்டையே இவர் ஆண்டபோது இவருக்கில்லை தலைக்கணம், நாட்டையே ஆண்டபோது இவருக்கில்லை தலைக்கணம். தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்றுமே இவர் ஒரு இலக்கணம். இந்தியாவை 2 முறை தலைமை ஏற்க வாய்ப்பு கிடைத்த போதும், இந்தியாவையே தலைமை நடத்த 2 முறை வாய்ப்பு கிடைத்த போதும் தமிழ்நாட்டையே தத்தெடுத்துக் கொண்ட தகப்பனிவர். அணைகளை நிரப்பி வாய்க்கால்களை பெருக்கி உழவினை உயர்த்தினாய், அணைகளை நிரப்பி வாய்க்கால்களை பெருக்கி உழவினை உயர்த்தினாய். அந்த வாய்க்கால்களுக்கெல்லாம் வாயிருந்தால் நாளெல்லாம் உன் புகழையே பாடியிருக்கும். விருது பட்டியல் விளைந்த விளைமதிப்பற்ற கோபுரம் விழுந்து கூட உனை வணங்கும் இது 1000. ஏழைகளுக்கு உதவுவதில் அண்ணலே, என்றுமே இந்தியாவுக்கு மற்றும் ஒரு வள்ளலே என்று சொல்லி, அன்புக்குரிய குழந்தைகளே, இந்த கல்வி செய்தியினுடைய கல்வி வளர்ச்சி நாளினுடைய ஒரு கருத்தாக இந்த குழந்தைகளுக்கு நான் வழங்குவது என்னவென்றால், அவர் குடியிருந்த வீட்டை, அவர் வாடகை வீட்டில் குடியிருந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய காரை அவருடைய கட்சி எடுத்துக்கொண்டது. அவருடைய உடலை இயற்கை அக்னி எடுத்துக்கொண்டது. ஆனால் அவர் பெயரை மட்டுமே இந்த இந்திய வரலாறே எடுத்துக்கொண்டது. அவர்தான் கர்ம வீரர் காமராசர் என்று சொல்லி, ஊக்கம் கொடுங்கள், ஊக்கம் என்று நம்புவோர் உலக உருண்டையை புரட்டிக்கும் வல்லமை கொண்டது என்று சொல்லி, ஒரு முறை வெற்றி கொள்ள 1000 முறை வீழ்ந்தாலும் ஒரு கை தட்டட்டும், அதுவும் தன்னம்பிக்கையாய் இருக்கட்டும் என்று சொல்லி, ஒரு முறை வெற்றி கொள்ள 1000 முறை வீழ்ந்தாலும் ஒரு கை தட்டட்டும், அதுவும் தன்னம்பிக்கையாய் இருக்கட்டும். இன்று கோடான கோடி மக்களின் கைத்தட்டல்களை காணிக்கையாய் பெறுபவர்கள் எல்லாம் நேற்று ஏழரை கைத்தட்டல்களை ஏராளமாய் பெற்றவர்கள் தான். தன்னம்பிக்கை தாயின் கரம் பிடித்து யாரெல்லாம் தனக்குத்தானே, தன்னம்பிக்கை தாயின் கரம் பிடித்து யாரெல்லாம் தனக்குத்தானே கைத்தட்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகமே நாளை ஓங்கி கைத்தட்டும், ஓங்கி கைத்தட்டும், ஓங்கி கைத்தட்டும் என்று சொல்லி பங்கு தந்தைகளுக்கும் அந்த ஆசிரியருக்கும் இந்த நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன்.